சாரதா அவங்களோட மாமனார் மாமியார் சுசீலா வீரையா இருக்கிற பழைய வீட்டுக்கு வந்தாங்க. சுமாரா ஒரு 10 நிமிஷம் அமைதியாவே இருந்தாங்க. சுசீலாவும் வீரையாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்னடி இது, வந்ததுல இருந்து பாக்கறேன் 10 நிமிஷமா ஒன்னும் பேசாம நிக்கிறிய, என்னன்னு சொல்லி தொலைடி. கோவப்படாதம்மா சுசீலா, மருமவ பொறுமையா சொல்லுவா. அம்மா மருமவள, ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? பேரனும் பேத்தியும் என் புள்ள பிரசாதும் நல்லா இருக்காங்களா? மாமா, வீட்டுக்கு வந்த மருமகளுங்க கிட்டதான் ஒத்துமையே இல்ல. எப்படி இருக்காங்கம்மா? சின்ன மருமக பாவனா பணக்காரி, பெரிய மருமக அனாமிகா ஏழை பொண்ணு. பாவனாவுக்கு ராஜபோகம் வேணும், அனாமிகாவுக்கு எல்லாம் பொறுப்பா இருக்கணும். 2 பேருக்கும் எப்படி பொருந்தி வரும் சொல்லு. அதுக்காக தான் அத்தை இப்ப வந்திருக்கேன். என்ன பண்ண அவங்களுக்குள்ள ஒத்துமை வருமோ நீங்க சொன்னா நான் செய்வேன். ஐயோ மருமகள, இத கேக்கவா டவுன்ல இருந்து ஆட்டோ புடிச்சு இங்க வந்த? போன் பண்ணிருந்தா எதையாவது சொல்லிருப்போமே. அது மாமா, நான் வந்தா மாதிரியும் இருக்கும், உங்களை பார்த்தா மாதிரியும் இருக்கும், என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இல்லையா? பரிகாரம் உன் மாமாவால நடக்காது, நான் தான் ஏதாவது சொல்லணும். என்ன பண்றதுன்னு சொல்றேன், அதுக்குள்ள நீ போய் சூடா டீ கொண்டு வா. போட்டு கொண்டு வர அத்தை. ஆமா மருமகள, டீ வேணாம் ஒண்ணு வேணாம், நீ சும்மா இரு. உனக்கு பிடிக்கலன்னா அப்போ உங்க அத்தை சொன்னது அப்படியே செய்யுமா? சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சாரதா ஒத்துக்கிட்டாங்க. அனாமிகா ஒரு டீ கடைக்கு வந்தா. அங்க நின்னுக்கிட்டு இருந்த ரமேஷ பார்த்தா. நீங்க என்ன டீ கடை வரைக்கும் வந்திருக்கீங்க, வேலைக்கு போலையா? தம்பி ஃபோன் பண்ணி இங்க வரேன்னு சொன்னா, அதுக்கு தான் வந்தேன். நீ எதுக்கு வந்த? எனக்கு கூட கொழுந்தனார் ஃபோன் போட்டு இந்த டீ கடைக்கு வாங்கன்னு சொன்னாரு. என்ன ஏதுன்னு ஃபோன்லயே விவரம் கேட்டா சொல்ல மாட்டேன்ட்டாரு. டீ கடைக்கு வாங்க, அங்க விவரமா சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரமேஷ் ஆச்சரியமா கேட்டான். என்னது, தம்பி உன்னையும் ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னானா? அப்போ தூரத்துல இருந்து வினோத் பைக்ல வந்துட்டு இருந்தான். டீ கடையில வந்து நிறுத்தினான். பைக்ல இருந்து இறங்குன அவன் முகத்துல சோகம் அப்படியே தெரிஞ்சுது. சாரி அண்ணா, சாரி அண்ணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, விஷயம் என்னன்னு சொல்லு. இவ்வளோ அர்ஜென்ட்டா டீ கடை வரைக்கும் எங்களை எதுக்கு வர சொன்ன? அண்ணா, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் எடுத்துக்க மாட்டோம், நீங்க சொல்லுங்க. அண்ணி, கொஞ்ச நாளாவே பாவனா பேசுற பேச்ச நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே அவ உங்க ஏழ்மைய வெறியேத்துறா, உங்களை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கா. நீங்க எதுவும் சொல்லலைனாலும் அது உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பணக்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு பழக்கம்தான். அதெல்லாம் இல்லைண்ணா, பணம் இருந்துட்டா மட்டும் எதிரில் இருக்கிறவங்க மனசை காயப்படுத்திடலான்னு ஏதாவது இருக்கா? குழந்தைனாரே, நாங்க அந்த வார்த்தையெல்லாம் மனசுக்கு எடுத்துக்கவே இல்ல. நீங்க எடுத்துக்காம இருக்கலாம், ஆனா என் மனசு அதை ரொம்ப பாதிக்குது. ஒரு பக்கம் எங்க அம்மா அப்பாவை உங்களோட சொந்த அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிறீங்க, இன்னொரு பக்கம் என் மனைவி உங்களை அவமானப்படுத்துறா. கணவனா அதை நான் கேட்டேன்னா சண்டை வரும். மௌனமா இருந்தா என் மனசாட்சி என்ன கொல்லுது. டேய், நீ கவலைப்படாதரா, என்னைக்காவது ஒரு நாள் அவ தப்பா அவ புரிஞ்சுப்பா. நானும் அதை தான் விருப்பப்படுறான்னு, அது எப்ப நடக்குமோ. நீங்க தயவு செஞ்சு அவ வார்த்தையெல்லாம் எடுத்துக்காதீங்க. அவ ஏதாவது சொன்னா என் முகத்தை பார்த்து பொறுத்துக்கோங்க. உங்க கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அது எல்லாத்தையும் கேட்ட அனாமிகா சிரிப்போட, குழந்தைனாரே, உங்க யோசனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க எப்பவும் உங்க மேல கோவப்பட மாட்டோம். பாவனா கூட எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். ஆமாண்டா, குடும்பம்னா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. நீ கவலைப்படாம இரு. வினோத் மனசுல இருந்த கவலை கொஞ்சம் குறைஞ்சுது. ஆனா அவனோட மனைவி நடந்துக்கிற நடவடிக்கை அவனுக்கு பிடிக்கவே இல்ல. அது எப்ப மாற போகுதோன்னு ஆவலோட காத்துக்கிட்டே இருந்தான். 3 பேரும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீரையா அவரோட மருமக கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. மருமகளே, ஒரு வீட்டுல 2 மருமகளுங்க ஒன்னா இருக்கணும்னா முதல்ல அவங்க மனசு ஒன்னாகணும். மனசு ஒண்ணு சேரணும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கர்வம் குறையணுமா? அது எப்படி மாமா? 2 பேருக்கும் நீ ஒரு பரீட்சை வையி. ஆனா அது ஒரு பரீட்சைன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. என்ன பரீட்சை மாமா? நாளைக்கு காலையில ஒரு வாரத்துக்கு நானும் உன் மாமியாரும் உங்க வீட்டுக்கு வரோம். எங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால மருமகளுங்க 2 பேரும் எங்களை பாத்துக்கணும்னு சொல்லிடு. அவ்வளவுதானா மாமா? இன்னும் இருக்குமா?
நானும் உன் அத்தையும் வேணும்னே அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை சொல்றோம். எப்ப பார்த்தாலும் மருந்து வேணும், அது வேணும், இது வேணும்னு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். யாரு அன்பா பாத்துக்கிறா, யாரு முகத்தை சிடுசிடுன்னு வச்சுக்கிறான்னு நாங்க பார்த்து சொல்றோம். பணக்காரங்களால விலை உயர்ந்த பொருளை கொடுக்க முடியும், ஆனா அன்பை விலைக்கு வாங்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மேல இருக்கிற பாவனா கிட்ட ஒரு நாள் கரண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு ஏசி, லிஃப்ட், ஃபேனு எதையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லு. அதே நேரம் அனாமிகாக்கு கஷ்டம் இருக்க கூடாது. எதுக்கு மாமா? அப்போ மேல இருக்கிறது மட்டும் அந்தஸ்து இல்ல, மனுஷங்க துணை நமக்கு வேணுங்கிறது பாவனாவுக்கு தோணணும். அதே மாதிரியே ஒரு நாள் அனாமிகாவை மேல அனுப்பு, பாவனாவை கீழே அனுப்பு. வீட்டை சுத்தம் பண்ற வேலைகளை மாத்தி மாத்தி கொடு. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் வாழ்க்கைய அனுபவிப்பாங்க. கடைசியா குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேசு. இந்த வீட்ல அந்தஸ்து மேல கீழன்னெல்லாம் இல்லம்மா, அது வெறும் மாடிதான். இந்த வீட்டு மருமகளுங்களுக்கு ஏழை பணக்காரங்கிற பேதம் இல்லன்னு சொல்லணும். சாரதா கண்கள்ல ஆனந்த கண்ணீர். மாமா, எவ்வளவு நல்ல யோசனை இது. கோபத்தால பிரச்சனைய தீக்கணும்னு நினைச்சேன், ஆனா உங்ககிட்ட வந்து நல்ல காரியம் பண்ண. இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கோ, சண்டைய சண்டையால முடிக்க முடியாது, அன்பால தான் ஜெயிக்க முடியும். சரிங்க மாமா, இப்ப நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வாங்க. சாரதா சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. ஏழை பெரிய மருமக, ரிச்சு சின்ன மருமக சாரதா முன்னாடி நின்னாங்க. அவங்களுக்கு சுஷீலா, ராஜையா வர்றத பத்தி சொன்னாங்க. அவங்கள எப்படி பாத்துக்கணுங்கிறத கூட சொல்லி கொடுத்தாங்க. அனாமிகா சந்தோஷமா, நீங்க சொல்றது நிஜமா அத்த? தாத்தாவும் பாட்டியும் வராங்களா? ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன் அத்த அப்படின்னு அனாமிகா சொன்னா. பாவனாக்கு அது பிடிக்கல. அந்த கிழடுங்க இங்க எதுக்கு வருதுங்க? என்னாலலாம் சேவை பண்ண முடியாது, நெவர். அது ரொம்ப கஷ்டம். வேணும்னா பணம் தரேன், அனாமிகா அக்காவையே பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பாவனா. சாரதாக்கு கோவம் வந்துருச்சு. வாய மூடுங்க, கொஞ்சம் விட்டா ரொம்ப பேசுறியே. அவங்க என் மாமனார் மாமியார், அவங்களுக்கு உண்டானதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 மணி நேரம் கழிச்சு சுஷீலாவும் ராஜையாவும் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு நாள் மாடியில இருந்த பாவனா கூட இருந்தாங்க. அவங்க விடுற வேலைகளை பாவனாவால செய்ய முடியல. திமிரா, என்னால முடியாது, ஃபுட் ஆர்டர் பண்றேன், உட்காந்து தின்னுங்க, இல்லன்னா கீழே இறங்கி போங்க, நீங்க கேக்கறதெல்லாம் சமைச்சு போட என்னால முடியாது அப்படின்னு அவங்க முகத்து மேல சொல்லிட்டான். அவங்க கவலைப்பட்டு கீழே போயிட்டாங்க. அனாமிகா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட ருசியா செஞ்சு போட்டா. மேல பாவனா தன்னந்தனியா கவலையோட இருந்தா. கீழே அனாமிகா எல்லாரோடவும் கலகலப்பா சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் பாவனா இருந்த மாடியில பவர் போயிடுச்சு. ஏசி ஓடல. அதனால பாவனா திக்கு முக்காடி போட்டா. கீழ் வீட்ல கரண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வந்தா. அனாமிகா, சுஷீலா, வீரையா, சாரதா, பிரசாத் எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேன் காத்து நல்லபடியா வீசுச்சு. அத்த, மேல கரண்ட் இல்ல, எங்க மட்டும் எப்படி இருக்கு? என்னது இது? மெயின்டெனன்ஸ் வேலை செய்யறாங்க, இன்னைக்கு ஃபுல்லா கீழே தான் கரண்ட் இருக்கும். என்னோட ரூம்ல ஏசி எப்போ ஆன் ஆகும் அத்த? இவ்ளோ கேட்க தெரியற உனக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா? ஒரு வேளை சோறு போட முடியல ஒன்னால இவங்களுக்கு, ஆனா பேருக்கு மட்டும் பணக்காரி. அனாமிகா என்னமோ ஏழைதான், ஆனா அவ மனசால உன்னை விட பணக்காரி, தங்கமானவ. அதை கேட்ட உடனேயே பாவனா எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நின்னா. அப்போ அனாமிகா கிச்சனுக்கு போய் சில்லுன்னு மோரை எடுத்துக்கிட்டு வந்தா. பாவனா, ரொம்ப சூடா இருக்குல்ல, முதல்ல இந்த மோரை குடி, நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். நான் உன்னை அவ்வளோ அவமானப்படுத்தின, எனக்கு மோர் கொண்டு வந்து தர? நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கோம், கோபப்படக்கூடாது. அதை கேட்டு பாவனா கண்கள்ல கண்ணீர் வந்தது. மொத அனாமிகாவோட மனச புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா பாவனா. ஆனா அவளுக்கு இருக்க ஈகோவால உடனடியா எதுவுமே சொல்லல. அமைதியா அனாமிகாவையே பார்த்தா. சுசீலா, நல்ல மனசு முன்னாடி கர்வம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. பாவனா மாற ஆரம்பிச்சிருவா. ஆமாங்க. ஒரு நாள் பாவனாவுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவளோட ரிச் ஃப்ரெண்ட்ஸ், ரிச் சொந்தக்காரங்க யாரும் அவளை பார்க்க வரல. அனாமிகா, சாரதா, பிரசாத், சுஷீலா, ராஜையா இவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. பாவனா கண்ணீர் விட்டு அழுதா. கவலைப்படாத பாவனா, உனக்கு ஒன்னும் இல்ல. இனிமே நீ வெளி சாப்பாடு எதையும் சாப்பிடாத. உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன். என்ன மன்னிச்சிருக்கா,
பணத்தால அன்பு வாங்க முடியாது. நல்ல மனசு இருந்தாதான் அந்த அன்பு கிடைக்கும்னு நிரூபிச்சுட்டேன். இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் அக்கா அப்படின்னு சொன்னா பாவனா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாவனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேருக்கு மட்டும்தான் மேல அவளுக்கு ஒரு வீடு. ஆனா அவ இருக்கிறது முழுக்க முழுக்க கீழ் வீடுதான். அனாமிகாவோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செஞ்சா. மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுத்தா. பெரியவங்களை எங்க பார்த்தாலும் அவங்களுக்கும் உரிய மரியாதையும் சேவையும் செஞ்சா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.